Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 65வது பதிக்கு வரவேற்கிறேன். இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பி நியூமெரிக்கல் டிஃபரன்சியேஷன் தான் பார்க்க போகிறோம். போன பகுதியில் வந்துட்டு நம்ம இந்த பகுதியில் நான்லீனியர் ஷூட்டிங் மெத்தட் பார்க்க போகிறோம். அதாவது நான்லீனியர் ஈக்குவேஷனுக்கு எப்படி சால்வ் பண்ணணும். போன பகுதியில் என்ன பார்த்தோன்னா y டபுள் டாஷ் ஈக்குவல் டு p ஆஃப் x இன்ட்டு y டேஷ் ப்ளஸ் q ஆஃப் x இன்ட்டு y ப்ளஸ் r ஆஃப் x இந்த ப்ராப்ளம் பார்த்தோம். இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணால் நம்ம வந்து 2 IVPயாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து PVP இதில் வந்து y ஆஃப் ஆல்ஃபா y ஆஃப் a ஈக்குவல் டு ஸோ இது வந்து a லெஸ் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் ஆர் ஈக்குவல் டு b டிஃபைன் ஆகிருக்குன்னா y ஆஃப் a ஈக்குவல் டு ஆல்ஃபா y ஆஃப் b ஈக்குவல் டு பீட்டா. ஸோ இது ரெண்டையும் டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இது வந்து PVP பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் பேர். இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், 2 இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணோம். ஓகே, ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தில் வந்து இதை அப்படியே எடுத்துக்கிட்டு இதில் வந்து y ஆஃப் a ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்புறம் y டேஷ் ஆஃப் a ஈக்குவல் டு 0 போட்டோம். அடுத்ததில் வந்துட்டு அதே மாதிரி இன்னொன்று கண்டுபிடிச்சோம். ஸோ 2 IVPயாக இதை வந்து கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா எல்லா ப்ராப்ளமும் வந்துட்டு லீனியர் ப்ராப்ளமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய ப்ராப்ளம் வந்து நான் லீனியர் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி நான் லீனியர் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோ இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் பார்த்துருப்போம். அந்த ப்ராப்ளம்லாம் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மாதிரி ஒரு லீனியர் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளமாக தான் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளோட ஈஸியஸ்ட் மெத்தடாக ஐவிபிக்கு என்ன சொல்யூஷன் கிடைச்சோம் அதை வச்சு கண்டுபிடிச்சி இது பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு நான் லீனியர் பிவிபி பார்க்க போகிறோம். நான் லீனியர் பிவிபிக்கு எப்படி வந்து ஷூட்டிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு பேர் ஷூட்டிங் மெத்தட் தான். ஓகே, ஸோ இது வந்து நான் லீனியர் ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணுறதால வந்து நான் லீனியர் ஷூட்டிங் மெத்தட் நான் அதை கால் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பேர் ஷூட்டிங் மெத்தட் தான் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இந்த ஷூட்டிங் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்போஸ் என்னோடய ப்ராப்ளம் வந்துட்டு y டபுள் டேஷ் ஓகே y டபுள் டேஷ் ஈக்குவல் டு f ஆஃப் x கமா y கமா y டேஷ் அப்படின்னு இருக்குது. ஓகே, f ஆஃப் x கமா y கமா y டேஷ். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு என்னென்னா இது வந்துட்டு லீனியராகவும் இருக்கலாம் நான் லீனியராகவும் இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியாது. டெக்னிக் வந்து அதே தான். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். a லெஸ் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் ஆர் ஈக்குவல் டு b y ஆஃப் a ஈக்குவல் டு ஆல்ஃபா y ஆஃப் b ஈக்குவல் டு பீட்டா. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக f ஆஃப் x கமா y கமா y டேஷ் வந்துட்டு ஈக்குவல் டு p ஆஃப் x இன்ட்டு y டேஷ் ப்ளஸ் q ஆஃப் x இன்ட்டு y ப்ளஸ் r ஆஃப் x இந்த ஃபார்மெட்டில் இருக்குதுன்னா இது வந்து இந்த p ஆஃப் x q ஆஃப் x எல்லாமே வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் x தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து லீனியர் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி f ஆஃப் x வந்து இருந்துச்சுன்னா இது வந்து நான் லீனியர் செகண்ட் ஆர்டர் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். இது வந்து f ஆஃப் x கமா y டேஷ் வந்துட்டு இந்த ஃபார்மெட்டில் இருக்குன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு பேர் வந்து நான் லீனியர் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் பேர். பட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்யூஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா அப்போ இதில் என்ன ஆகுனா அந்த நான் லீனியர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா என்னன்னா இது வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் 2 IVPயாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணலாம்னா 2 IVPஸாக கன்வெர்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அந்த 2 IVPs கன்வெர்ட் பண்ணி அதில் என்ன பண்ணால் y ஆஃப் x வந்துட்டு ஆக்சுவலாக 2 IVPஸ்லேருந்து y1 ஒன்று y2 ஒன்று இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணால் சம்திங் இன்ட்டு y1 ப்ளஸ் சம்திங் இன்ட்டு y2 ஓகே அப்படின்னு போட்டு இது ரெண்டே என்ன பண்ணோம்னா நம்ம வந்து y ஆஃப் x என்னன்றது கண்டுபிடிச்சோம். இதான் நம்மளோட இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ண முடியும்னா இந்த ஃபார்மெட்டில் எழுத முடியாது. ஏன்னா 2 IVPஸாக அதை கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால் இதை வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுத முடியாது. ஸோ அப்போ அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். நம்ம வந்து இதை வந்துட்டு வேறு மாதிரி டீல் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எப்படி அப்ராக்சிமேட் பண்ண போகிறோம்னா சீக்வன்ஸ் ஆஃப் IVPஸ் யூஸ் பண்ணி கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் IVPஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இதே தான் y டபுள் டேஷ் ஈக்குவல் டு f ஆஃப் x கமா y கமா y டேஷ் அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகே, y ஆஃப் a ஈக்குவல் டு ஆல்ஃபா y டேஷ் ஆஃப் a ஈக்குவல் டு சம் t. ஓகே, அப்போ இது என்ன ஆயிடுச்சு, இது வந்து எனக்கு வந்துட்டு ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமாக வந்துருச்சு. ஓகே, y டேஷ் ஆஃப் a ஈக்குவல் டு t. அப்போ இது வந்து எனக்கு ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமாக வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன்னா சப்போஸ் நான் வந்து t ஈக்குவல் டு tkன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் t ஈக்குவல் டு tk அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த t ஈக்குவல் டு tk எப்படி சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா லிமிட் k டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகே, லிமிட் k டென்ஸ் டு இன்ஃபினிட்டி y ஆஃப்
பி கமா டிகே. ஓகே, ஸோ ஒய் ஆஃப் பி கமா டிகே வந்து என்னவாக இருக்குன்னா ஒய் ஆஃப் பி கமா டிகே வந்துட்டு அதாவது எண்டு பாயிண்ட் வந்து எப்படி தான் போகுது. நான் வந்து இதை பிக்டோரியல் அப்படின்றத சொல்லித்தரேன். ஓகே, இது வந்து ஒய் ஆஃப் பியாக இருக்குது, அது வந்து பீட்டாவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து டீயை வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி இது வந்து இதோட சொல்யூஷன் வந்து என்ன இருக்குதுன்னா ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டிகே வந்து இதோட சொல்யூஷனாக இருக்குது. இப்போ டி ஈக்குவல் டு டிகே போட்டோம்னா இது வந்து ஒய் டாஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிகேன்னு வரப்போகுது. அப்போ இந்த சொல்யூஷன் வந்து ஆக்சுவலாக ஒய் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் நான் டீன்னு ஒரு பேராமீட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன வரப்போகுதுன்னா இந்த டீன்ற பேராமீட்டர் சூஸ் பண்ணதில்ல அந்த டி ஈக்குவல் டு டிகேன்னு போட்டனால இது என்ன இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகேல வரும். ஓகே, இது வந்து ஒரு வேல்யூ போடுறதுனால அது வந்து இதுக்கு வரப்போகுது. ஸோ இது வந்து இதோட சொல்யூஷன் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டிக்கு வந்து இதோட சொல்யூஷன். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிறதுல நான் பி கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒய் ஆஃப் பி எக்ஸ் இருக்கிறதுல பி சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா பீட்டான்றது எனக்கு வேல்யூ வரும். அதாவது ஒய் ஆஃப் பி வந்து அதில் கோயின்சிடன்ட். அப்படி கோயின்சிடன்ட் ஆகிடுச்சா என்னோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணதான் அர்த்தம். ஸோ அப்போ பிக்டோரியலாக இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஸோ பிக்டோரியலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்போஸ் என்னோட சொல்யூஷன் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, என்னோட சொல்யூஷன் வந்து நான் எங்கேயோ கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா நான் வந்து எப்படி சூட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன். சப்போஸ் ஏக்கமா என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்க வந்து ஒய் ஆஃப் ஏக்கமா ஒய் ஆஃப் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஏக்கமா ஆல்ஃபான்ற ஒரு கோஆர்டினேட் என்கிட்ட இருக்குது. ஓகே, ஒரு கோஆர்டினேட் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இந்த இது இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய் இருக்குது. ஓகே, இந்த ஒய் ஆக்சிஸில். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா ஒய் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ ஏ இங்கே சூஸ் பண்ணுறேன்னா இது ஏன்னா ஸோ ஏக்கமா ஆல்ஃபா வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஆல்ஃபா வந்து இங்கே இருக்குது. ஏகமா ஆல்ஃபா வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட சொல்யூஷன் வந்து ஆக்சுவலாக நான் வந்து பிக்கு வந்து ரீச் ஆகணும். அதாவது என்னோட ஒய் ஆஃப் இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து என்ன ஆகுனா எனக்கு ஒய் ஆஃப் பி ஈக்குவல் டு பீட்டா வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஒய் ஆஃப் பி ஈக்குவல் டு பீட்டா இங்கே இருக்குது. அதாவது பீட்டா கமா இது வந்து என்ன இருக்குன்னா பி கமா பீட்டான்ற பாயிண்டில் இருக்குது. ஓகே, பி கமா பீட்டான்ற பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு தான் நான் ரீச் ஆகணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு வந்து ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அந்த ஸ்லோப் வந்து டி நாட். ஓகே, ஸோ டி நாட் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். ஒய் டாஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டீனா ஒய் டாஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டி நாட்னு என்ன அர்த்தம் அந்த ஏன்ற பாயிண்ட்டில் நான் ஸ்லோப் என்னன்றதை கண்டுபிடிக்கிறேன். அந்த ஸ்லோப் என்னது இந்த டி நாட்ன்ற ஸ்லோப்புக்கு வந்து நான் டி நாட்ன்ற இடத்துல நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். இதோட ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன ஆகும் எனக்கு வந்து சொல்யூஷன் வந்து ஆக்சுவலாக இங்கே கன்வெர்ஜ் ஆகணும். ஆனால் அது கன்வெர்ஜ் ஆகலை. அதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அது வந்து வேற ஒரு இடத்துல வந்து இதாக போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது இது வந்து நான் சப்போஸ் இதான் எனக்கு வரணும். நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி நாட் வந்து என்னோட ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிக்கிறேன். ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி நாட்ன்றது இந்த கர்வ். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் இது வந்துட்டு சப்போஸ் என்னோட பி வந்து இங்கே இருக்குது. சப்போஸ் இங்கே வந்துட்டு பி கமா பீட்டா வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஆனால் இது எங்கே ரீச் ஆகிருக்கும் இந்த பி டி நாட் போடும்போது என்ன ஆகும் இந்த ஒய் ஆஃப் பி கமா டி நாட் அதாவது இந்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா ஒய் ஆஃப் பி கமா டி நாட் கிடைக்கும். ஓகே, ஒய் ஆஃப் பி கமா டி நாட் வந்துட்டு ஒய் ஆஃப் பி கமா டி நாட் போடும்போது அது என்ன வரும்னா இது ஏதாவது ஒரு வேல்யூ வரப்போது அது வந்து கண்டிப்பாக அது பக்கத்தில் வரணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, அப்போ பி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த வந்து ஆக்சுவலாக என்னன்னா பி கமா ஒய் ஆஃப் பி கமா டி நாட் வருது. ஒய் ஆஃப் பி கமா டி நாட் வந்து என்னோட பாயிண்ட் வருது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது நான் வந்து பி கமா பீட்டாக்கு வரணும். ஆனால் பி கமா பீட்டாக்கு வராமல் வேற ஒரு இடத்துல இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன் நான் சூட் பண்ணுறது வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே இருக்குது டி நாட் இங்கே இருக்குது. இது சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து இந்த இது வராமல் என்ன இந்த பி கமா பீட்டாவில் வராமல் வேற ஒரு இடத்துல வந்து அது சூட் ஆகுது. ஸோ இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த சூட்டிங் மெத்தட்ன்றது இதில் வந்து கரெக்டாக வந்து நல்ல ப்ராப்பராக வந்து ஜஸ்டிஃபை ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஒய் ஆஃப் ஏல வந்து சூட் பண்ணுறீங்க. எப்படி சூட் பண்ணுறீங்கன்னா இந்த ஒய் டாஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டீன்றது வந்துட்டு ஒரு ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இதான் வந்து என்னோட டெரிவேட்டிவ். ஸோ அந்த இதில் வந்து நான் சூட் பண்ணுறேன். அப்படி சூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல போய் ரீச் ஆகணுன்ற அவசியம் இல்லை. பி கமா பீட்டால் ரீச் ஆகணும்னு அவசியம் இல்லை. வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து ரீச் ஆகலாம். ஸோ ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி நாட் வந்து எனக்கு ஆன்சராக இருப்பது. ஸோ இது சால்வ் பண்ணும்போது ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி நாட் வந்து ஆன்சராக இருப்பது. அதை எடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்போ பி கமா ஒய் ஆஃப் பி கமா டி நாட் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் நான் வந்து எனக்கு எங்கே வரணும் பி கமா பீட்டாவில் வரணும். பி கமா பீட்டாக்கு பதிலாக பி கமா ஒய் ஆஃப் பி கமா டி நாட்டில் வருது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல தப்பு இருக்குது. அதை என்ன பண்ணால் நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். அதை கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணால் திருப்பி அந்த இடத்துல இருந்து திருப்பி வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இதில் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இது வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபயர் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு ஸ்டேஷனரி டார்கெட்டில். ஓகே, ஸோ இங்கேருந்து ஃபயர் பண்ணுறீங்க. அந்த ஃபயர் பண்ணுறது வந்து எங்கே ரீச் ஆகணும்னா ஆக்சுவலாக இங்கே ரீச் ஆகணும். அதான் என்னோட கோல். ஆனால் அது என்ன ஆகுது அங்கே கரெக்டாக ரீச் ஆகாது. அது வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை எப்படி கரெக்ட் பண்ணணுன்றது. ஓகே, இதனால் இதுக்கு பேர் வந்து ஷூட்டிங் மெத்தட் அப்படின்னு பேர். ஸோ ஒரு பேராமீட்டர் டி ஈக்குவல் டு டி நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டி நாட்ன்ற ஒரு பேராமீட்டர் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு வந்து ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி நாட் கிடைக்கும். ஓகே, இதை சால்வ் பண்ணால் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி நாட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிது இதில் வந்து என்ன கிடச்சிருச்சு இதில் வந்து ஏக்கமா ஆல்ஃபாலேருந்து ஃபயர் பண்ணுறேன். அது வந்து என்ன பண்ணால் ஒரு கரு வழியாக போகுது. ஓகே, அலாங் த கரு வந்து அது வந்து டிஸ்கிரைப் பண்ண போகுது. அந்த சொல்யூஷனாக இருப்பது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் என்னோடய ப்ராப்ளத்தை வந்து இப்படி மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ ஏக்கமா ஆல்ஃபாலேருந்து ஃபயர் பண்ணுறேன். ஏக்கமா ஆல்ஃபாலேருந்து ஒய் டாஸ் ஆஃப் ஈக்குவல் டு டி நாட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன். அப்போ எனக்குரிய ஆன்சர் என்ன வரப்போ ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி நாட் தான் என்னோட ஆன்சராக இருப்பது. ஓகே, ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி நாட் வந்து என்னோட ஆன்சராக இருப்பது. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ப்ராப்ளம். இப்போ ஒய் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஒய் டாஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டி நாட் நான் எடுத்துகிறேன். ஓகே, இதான் என்னோட ப்ராப்ளம். ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா சப்போஸ்
ஒய் ஆஃப் பி கமா டி நாட் என்ன கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ இது கண்டுபிடிச்ச உடனே இதில் வந்து ஒய் ஆஃப் பி கமா டி நாட் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஒய் ஆஃப் பி கமா டி நாட்டும் பீட்டாவும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்னோடய ப்ராப்ளம் முடிஞ்சது. ஓகே, ரெண்டும் வந்து பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னா என்னோடய ப்ராப்ளம் வந்து முடிஞ்சது. சப்போஸ் அது இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இது வந்து ஒரு நான்லீனியர், இது ஒரு நான்லீனியர் சொல்யூஷனாக வரப்போகுது. இப்போ என்ன பண்ணால் இந்த பி நான் வந்து ஒரு அடுத்த இது கண்டுபிடிக்கணும், அடுத்த இட்ரேஸை கண்டுபிடிக்கணும். அப்போ டி நாட் நான் ஏதோ ஒன்று இனிஷியலாக கெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ T1 நான் கண்டுபிடிக்கணும். அந்த T1 என்ன பண்ணால் இது வந்து திரும்ப வந்து பீட்டாக்கு பக்கத்தில் கொண்டு போகிற மாதிரி இது பண்ணும். ஸோ இப்போ ஒய் ஆஃப் பி கமா டி நாட் வந்துட்டு சஃபிஷியன்ட்லி க்ளோஸ் டு பீட்டாவா இல்லை அப்படின்னா என்ன பண்ணால் அதை வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். எப்படி கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து T1, T2, எக்ஸட்ரா டிகேவாக கரெக்ட் பண்ண போகிறேன். எப்படி கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்க போகிறேன். அதை எப்படி கரெக்ட் பண்ணால் இந்த இதை கரெக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணால் இந்த T1 வந்து கரெக்ட் பண்ணும்போது என்ன ஆகணும், கரெக்டாக இங்கே இந்த இடத்துல வந்து ரீச் ஆகும். ஸோ இங்கே T0 இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் T1 இங்கே சூஸ் பண்ணால் அடுத்து ஒய் ஆஃப் எக்ஸ்க்குமா T1 வரும். அப்போ இது வந்து இங்கே ரீச் ஆகிற மாதிரி. அப்படி வரலன்னா திருப்பி இதை கரெக்ட் பண்ணி கடைசியில் என்ன பண்ண போகிறேன்னா T1, T2, T3 அது மாதிரி கொண்டு போய் ஒரு ஸ்டேஜில் வந்து அது கரெக்டான ஆன்சர் வர மாதிரி கொண்டு வர போகிறேன். ஓகே, பீட்டா வந்து கிட் பண்ணணும், அதான் என்னோட டார்கெட். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதை எப்படி பண்ண போகிறோன்னா டிகே வந்து நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ அது அந்த பிவிபி வந்து டிகே வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த பிவிபி வந்து கண்டிப்பாக வந்து இந்த தியரத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். யூனிக் சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நான் வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் எனக்கு க்ளோஸாக வரணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒய் ஆஃப் எனக்கு என்ன தேவைன்னா ஒய் ஆஃப் பி கமா T0 மைனஸ் பீட்டா வந்துட்டு லெஸ் தேன் எப்சிலாங்க இருந்துச்சுன்னா என்னோட ப்ராப்ளம் சால்வ்டு. சப்போஸ் இது சால்வ் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணால் நான் எனக்கு என்ன தேவைன்னா ஒய் ஆஃப் பி கமா டி ஈக்குவல் டு பீட்டா வரணும். ஓகே, அல்லது ஒய் ஆஃப் பி கமா டி மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 0 வரணும். இதுதான் என்னோட சொல்யூஷன், இதுதான் என்னோட ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது வந்து என்னது ஈக்குவேஷன், இது ஒரு நான்லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம ரொம்ப பிகினிங்க்கு போவோம். நம்ம இந்த லெக்சரோட ரொம்ப பிகினிங்கில் என்ன பண்ணோம், நான்லீனியர் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எப்படி ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ரூட் ஃபைண்டிங் மெத்தடில் நம்ம ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து நியூட்டன்-ராப்சன் மெத்தடோ அல்லது சீக்கண்ட் மெத்தடோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா அடுத்த டி என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா சீக்கண்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சீக்கண்ட் மெத்தட் படி என்ன பண்ணணும்னா சீக்கண்ட் மெத்தட் படி டி கண்டுபிடிக்கணும். ஸோ டிகே ஈக்குவல் டு என்ன ஆகுதுன்னா டிகே ஈக்குவல் டு டிகே மைனஸ் 1. ஓகே, மைனஸ். ஸோ வந்து சீக்கண்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். சீக்கண்ட் மெத்தடில் என்ன பண்ணுறோம், ஸோ நியூட்டன்-ராப்சன் மெத்தடாக நீங்கள் வந்து இதிலே வந்து என்ன பண்ணலாம், ஒய் டேஸ் ஆஃப் பி கமா டி ஓகே டிவைடட் பை ஒய் ஆஃப் பி கமா டி பை ஒய் டேஸ் ஆஃப் பி கமா டி போட்டு இது பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணணும்னா சீக்கண்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒய் ஆஃப் பி கமா டி பை ஒய் டேஸ் ஆஃப் பி கமா டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிடும், உங்களோட நியூட்டன்-ராப்சன் மெத்தட் கிடச்சிடும். நான் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக வந்துட்டு சீக்கண்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சீக்கண்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ரெண்டு இது தேவை. ஸோ டிகே மைனஸ் 1 மைனஸ் டிகே மைனஸ் 2 divided by y of b comma tk minus 1 minus y of b comma tk minus 2 okay into இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம்னா y of b comma tk minus 1 comma beta அவ்வளோதான். y of b comma tk minus 1 minus beta ஓகே. ஸோ இதான் என்னோட ஆன்சர். ஓகே, ஒய் ஆஃப் பி கமா டிகே மைனஸ் 1 அந்த இதுவும் வரணும். ஸோ அது இது பண்ணும். ஸோ இப்போ இது சால்வ் பண்ணால் என்ன கிடச்சிரும்னா எனக்கு இதில் வந்து டிகே என்னன்றது கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த டிகே கிடச்சிச்சுன்னா திருப்பி வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு வாங்க. ஒய் டபுள் ஆஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஒய் டாஸ் ஒய் ஆஃப் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஒய் டாஸ் ஆஃப் ஈக்குவல் டு டிகே போட்டு திருப்பி வந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சால்வ் பண்ணி ஆன்சர் இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து எனக்கு கொடுக்க போகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த டிகே வந்துட்டு கன்வெர்ஜ் ஆக போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட மெத்தட். ஸோ இதுக்கு பேர் வந்து நான்லீனியர் ஷூட்டிங் மெத்தட் அப்படின்னு பேர். நான்லீனியர் பிவிபி இதுக்கு பேர் வந்து ஷூட்டிங் மெத்தட். இது நான்லீனியர் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணனால இதுக்கு பேர் வந்து இதை ஷூட்டிங் மெத்தடே சொல்லிக்கலாம். ஓகே, நான் வந்து இது வந்து நான்லீனியர் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணலாம் நான்லீனியர் ஷூட்டிங் மெத்தட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ரெண்டுக்குமே ஷூட்டிங் மெத்தட் இருக்குது, லீனியர் ப்ராப்ளத்துக்கு இருக்குது, இதுக்கு இருக்குது. ஸோ இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஸோ த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா T0 என்னன்னு ஏதோ ஒரு T0 நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அது வந்து பீட்டாக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா உங்களோட ப்ராப்ளம் முடிஞ்சு. பீட்டாக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னா உங்களோட டிகே வந்து என்ன பண்ணும், டிகே ஈக்குவல் டிகே மைனஸ் 1 இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சீக்கிரம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அதான் இதில் உள்ளது. ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னென்னா ஒய் டபுள் டாஸ் ஈக்குவல் டு ஒய் கியூப் மைனஸ் ஒய் டாஸ். ஓகே, ஸோ வந்து 1 less than or equal to x less than or equal to 2 அப்புறம் y of 1 equal to 1/2 y of 2 equal to 1/3 இல்லை கட்சி வந்து 0.1 எடுத்துக்கிறேன். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் வரும்னா இது ஒரு நான்லீனியர் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், இது வந்து அந்த நான்லீனியர் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளத்தை இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா ஒய் டபுள் டாஸ் ஈக்குவல் டு
y double dash equal to y cube minus y dash. Okay, 1 less than or equal to x less than or equal to 2, y of 1 equal to 1 by 2, y dash of 1 equal to t naught. Okay, y dash of 1 equal to t naught. Y dash of 1 equal to t naught. Okay, so இதான் என்னோட ப்ராப்ளம். ஸோ இப்போ என்ன எடுக்க போகிறேன்னா வந்து z1 equal to, ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இது வந்து நான் ஃபஸ்ட் ஆர்டர் இனிஷியல் ப்ராப்ளமாக ஃபஸ்ட் ஆர்டர் இனிஷியல் ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் z1 equal to எடுத்துக்கிறேன். z1 equal to என்ன எடுக்க போகிறேன்னா z1 equal to y1, y of x. ஓகே, z2 வந்து எப்படி எடுக்க போகிறேன்னா z2 equal to y dash of x எடுக்க போகிறேன். ஓகே, y dash of x. ஓகே, அப்புறம் வந்து நான் t0 என்ன எடுக்க போகிறேன்னா t0 வந்துட்டு இந்த ரெண்டுக்குள்ள இது டிஃப்ரென்ஸ் எடுத்து அதை இது பண்ண போகிறேன். ஓகே, ஸோ t0 வந்து என்ன பண்ண போகிறேன்னா t0 equal to 1/3 minus 1/2 divided by 2 minus 1. ஓகே, இது வந்து நான் t0 எடுத்துக்க போகிறேன். அப்போ இது வந்து -1/6. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த y dash of 1 equal to t0 இப்போ என்ன எடுக்க போகிறேன்னா, ஸோ இது வந்து t0 எடுத்துக்கிறேன். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து z1 equal to z1 dash equal to z2 இதில் இருந்து. ஓகே, ஸோ z1 dash எடுத்திங்கன்னா அது வந்து z2 ஆயிரும். அடுத்து இதை வந்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும்னா z2 dash என்ன ஆகும், z2 dash equal to இது வந்துட்டு y cube அப்படியே தான் இருக்கும். ஓகே, y cubeன்றது z1 cube ஆகும், மைனஸ் இது வந்து z1 into z2 இருக்கும். ஓகே, z1 into z2 இருக்கும். ஓகே, இது வந்து 1 less than or equal to x less than or equal to 2ல டிஃபைன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு z of x வந்துட்டு z1 of 1 வந்துட்டு 1/2. ஓகே, z1 of 1 வந்துட்டு 1/2, z1 of 1 வந்துட்டு 1/2, z2 of 1 வந்துட்டு -1/6. ஓகே, ஸோ இதான் என்னோட ப்ராப்ளம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்துட்டு ரெண்டு, இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ஐவிபி. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் தான். z1 dash z2 dash போடுறது இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ஐவிபி. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ஐவிபி வந்து நான் லீனியராக இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்மளோட ப்ராப்ளம் முடியுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ரங்கேகுட்டா மெத்தட் அல்லது ஆய்லர் மெத்தட். ஓகே, ரங்கேகுட்டா மெத்தட் யூஸ் பண்ணலாம் அல்லது ஆய்லர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா எக்ஸ்பிளிசிட் ஆய்லர் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். அதுலேருந்து எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ z1 dash, ஸோ என்னோட ப்ராப்ளம் வந்து என்னென்னா z1 dash equal to z2. ஓகே, இதான் என்னோட ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நான் சால்வ் பண்ணால் அப்போ என்ன பண்ணால் நான் வந்து ரங்கே எக்ஸ்பிளிசிட் ஆய்லர் மெத்தட் யூஸ் பண்ணேன்னா இது வந்து 1/h into z1 of xi plus 1 minus z1 of xi equal to z2 of xi. ஓகே, எக்ஸ்பிளிசிட் ஆய்லர் மெத்தட், அதனால் z2 of xi. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், z1 of xi plus 1 equal to h into z2 of xi plus z1 of xi. ஓகே, h into z2 of xi plus z1 of xi. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கிடச்சிடலாம், எனக்கு வந்து z1 என்னன்றது கிடச்சிடும். ஸோ z1 கிடச்சதுன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு z1 of 1 ஆல்ரெடி என்னன்றது தெரியும். ஓகே, z1 of 1 வந்துட்டு என்னது, z1 of 1 வந்துட்டு 1/2. ஓகே, z1 of 1 வந்துட்டு 1/2. அப்போ z1 of h வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.1. ஸோ அப்போ xi plus 1ன்றது 1 plus 0.1, ஸோ 1.1 equal to 0.1 into z2 of 1 plus z1 of 1. 0.1 into z2 of 1 என்னன்றது தெரியும், -1/6 plus z1 of 1ன்றது என்னன்றது தெரியும், அது 1/2. ஓகே, ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வரப்போகுதுன்னா ஆன்சர் வந்து 0.4833 வரப்போகுது. ஓகே, ஸோ z1 of 1.1 என்னென்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா ஆக்சுவலாக அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், z1 of 1.1 கிடச்சிச்சு. ஸோ 1.2 கண்டுபிடிக்கணும். z1 of 1.2 வந்துட்டு h into z2 of 1.2 1.1 plus z1 of 1.1. ஸோ எனக்கு h into h 0.1 தெரியும், z1 of 1.1 வந்து 0.4833 தெரியும். பட் எனக்கு இது தெரியாது, z2 of 1.1 என்னன்றது தெரியாது. ஓகே, z2 of 1.1 என்னன்றது தெரியாது. ஸோ அதை நான் சால்வ் பண்ணணும். அதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அதுதான் அடுத்த ஸ்டெப்பு. ஸோ z2 of 1.1 எனக்கு தெரியாது. ஸோ z2 of 1.1 என்னன்றதுன்ற பார்க்கலாம். ஸோ z2 அடுத்தது என்னென்னா z2 dash equal to என்ன இருக்குது, z2 dash equal to z1 cube minus z2 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண, இதை வந்துட்டு திருப்ப வந்துட்டு நான் வந்துட்டு ரங்கேகுட்டா மெத்தடில் எழுதுனேன்னா இது வந்து 1/h into z2 of xi plus 1 minus z2 of xi equal to z1 of xi cube minus z1 of xi into z2 of xi.
ஓகே இது இருக்குது. ஸோ இது சிம்பிளை பண்ணால் z2 of xi plus 1 equal to z1 of h into z1 of xi cube minus z1 of xi into z2 of xi இதுக்கும் கட்சி வரும். ஓகே ப்ளஸ் z2 of xi. ஓகே ஸோ இப்போ நான் இதில் கண்டுபிடிக்கலாம் z2 of 1.1 என்னன்றது கண்டுபிடிக்கலாம். z2 of 1.1ன்றது கட்சி இன்ட்டு z1 of 1 மைனஸ் ஹோல் கியூப் மைனஸ் z1 of 1 z2 of 1 ப்ளஸ் z2 of 1. ஸோ இது வந்து 0.1. ஓகே 0.1. ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ணால் எனக்கு வந்து இதுக்குரிய வேல்யூஸ் எல்லாமே தெரியும். z2 of 1.1க்குரிய வேல்யூ எல்லாமே தெரியும். ஸோ இது வந்து 0.1. z1 of 1 வந்துட்டு எனக்கு தெரியும் ஆல்ரெடி. z1 of 1 வந்துட்டு 1/2. ஸோ இது 1/2 ஹோல் கியூப். ஓகே மைனஸ் அடுத்து z1 of 1 அதுவும் 1/2. z2 of 1 எனக்கு தெரியும் மைனஸ் 1/6. ஓகே ப்ளஸ் அகைன் z2 of 1 வந்துட்டு மைனஸ் 1/6. ஓகே ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஆன்சர் பார்த்தோன்னா மைனஸ் 0.414 மைனஸ் 0.1458 இருப்பது. ஓகே ஸோ அப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சு, இதுக்குரிய ஆன்சர் கிடச்சிருச்சு. z2 of 1.1 கிடச்சிருச்சு. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணேன். இது வந்து மைனஸ் 0.1458. ஓகே ஸோ இது வந்து என்ன ஆகுது, இது வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது என்ன ஆகுதுன்னா இதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு 0.4687 இருப்பது. 0.4687. ஓகே ஸோ அப்போ எனக்கு z1 of 1.2 கிடச்சிருச்சு. ஓகே z2 of 1.1 என்னன்றது நமக்கு தெரிஞ்சு. அடுத்து என்ன கண்டுபிடினா z2 of 1.2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா இதே மாதிரி இதில் இது பண்ணும்போது z2 of 1.2 கண்டுபிடிச்சோம்னா z2 of 1.2 வந்துட்டு 0.1 இன்ட்டு z1 of 1.1 ப்ளஸ் மைனஸ் z1 of 1.1 இன்ட்டு z2 of 1.1 ப்ளஸ் z2 of 1.1. ஓகே ஸோ இது சிம்பிள்னா 0.1 இன்ட்டு z1 of 1.1 எனக்கு ஆல்ரெடி தெரியும். அது வந்து 0.4833 மைனஸ் z1 of 1.1 திருப்பியும் 0.4833 z2 of 1.1 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஓகே இது வந்து மைனஸ் 1/6 சாரி z2 of 1.1 அது வந்து மைனஸ் 0.1458. ஓகே அப்புறம் ப்ளஸ் z2 of 1.1 திருப்பி வந்து மைனஸ் 0.1458. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா உங்களுக்குரிய ஆன்சர்ஸ் வந்துட்டு இதுலேருந்து ஆன்சர்ஸ் கிடைக்க போகுது. ஸோ நான் வந்து அதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து டேபிளில் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸைஸ் என்ன, z1 என்ன, z2 என்னன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 0.5 ஓகே 0.5 மைனஸ் 1/6 வந்து 0.16667 போட்டிருக்கேன். அடுத்து 0.1க்கு வந்துட்டு 0.4833யும் 0.4687 சாரி 0.4833யும் மைனஸ் 0.1458 ஆன்சரு. அடுத்து வந்துட்டு 1.2 போடும்போது ஓகே ஸோ எக்ஸை வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து தப்பாக இருக்கும். 1.1 1.1.3 இருக்கும், நாட் 0.1. 1.2 போடும்போது 0.4687 இருக்கும். ஓகே அது வந்து மைனஸ் 0.1275 இருக்குது. ஸோ இதே மாதிரி இங்கே இது பண்ணலாம். ஸோ வந்து 1.1 1.2 1.3 1.4 இருக்கும். ஓகே ஸோ இதில் வந்து சின்ன மிஸ்டேக் இருக்குது. அது 1.1 1.2 1.3. ஓகே ஸோ இதை வந்து சால்வ் பண்ணோம்னா இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ஐவிபியை சால்வ் பண்ணணும் என்ன கிடைக்கணும், நமக்கு வந்து z1 of x வந்துட்டு y of x, z2 of x வந்துட்டு y of x இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், t1 கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ t0 கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து t1 கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்னோட டேபிளில் என்ன கிடச்சிருச்சுன்னா எனக்கு வந்து z1 of 2 என்னன்னு கிடச்சிருச்சு. ஓகே z2 of 2 என்னன்னு கிடச்சிருச்சு. ஓகே ஸோ இதில் வந்து டேபிளில் வந்து தப்பாக இருக்குது. z1 of 1 வந்துட்டு 0.4043, z2 of 1 வந்துட்டு மைனஸ் 0.332. ஓகே ஸோ இது வந்து z1 of 2 வந்துட்டு 0.4043, z2 of 2 வந்துட்டு மைனஸ் 0.0322. ஓகே ஸோ இது ரெண்டு கிடச்சி 332 சாரி. ஓகே ஸோ இது ரெண்டு கிடச்சிச்சு. ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும்னா z1 of x வந்து y of x, z2 of x வந்துட்டு இதாக இருந்துச்சுன்னா அடுத்து வந்து மைனஸ் 1/8 வச்சு நம்ம வந்துட்டு இதாக தான் பார்க்கணும். ஆக்சுவலாக எனக்கு என்ன வரணும்னா z1 of 2 வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு என்ன வரணும், z1 of 2ன்றது என்னது, இது வந்து y of 2 இஸ் ஈக்குவல் டு y of 2. ஆக்சுவலாக எனக்கு y of 2 என்ன வரணும், 1/3 வரணும். 1/3ன்றது எவ்வளோ,
ஆல்மோஸ்ட் வந்துட்டு 0.666 வரணும். ஆனால் எனக்கு எங்கே இருக்குது 0.401043 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதில் வந்து கரெக்டாக வராதனால திருப்பி வந்து என்ன பண்ணுறோம்னா வேற ஒரு கெஸ் வந்து இது பண்ணுறோம். T0 வந்துட்டு வேற ஒரு கெஸ் எடுக்கிறோம். ஸோ அதில் என்ன எடுத்துக்கிறேன், T1 = -1/8ன்னு எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து T1 = -1/6 எடுத்தேன். இப்போ வந்து T1 வந்துட்டு -1/8ன்னு எடுக்கிறேன். ஓகே, T1 வந்து -1/8ன்னு எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து சீக்கிரம் மெத்தட் அப்ளை பண்ணால் எனக்கு வந்து 2 இது தேவை. ஓகே, ரெண்டு இட்ரேஷன்ஸ் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் வந்து என்னால் இது பண்ணுவோம். T0 தேவை, T1 தெரியும். அப்படி இருந்தால் தான் என்னால் T2 கண்டுபிடிக்க முடியும். ஸோ T0 வந்து -1/6, T1 வந்து நான் ரேண்டமாக வந்து -1/8ன்னு எடுக்கிறேன். ஸோ அப்படி சால்வ் பண்ணால் எனக்கு வந்து என்ன வரப்போகுது அப்படின்றத இதே மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி சால்வ் பண்ணால் இப்போ சால்வ் பண்ண மாதிரி சால்வ் பண்ணோம்னா என்ன வரப்போகுதுன்னா எனக்கு வந்து 0.4412 வந்து வரப்போகுது. ஓகே, Z1 வந்துட்டு 0.4412 வந்து ஒரு ஆன்சராக இருப்பது. ஓகே, ஸோ இதில் வந்து 0.4043, இது வந்து 403. ஆக்சுவலாக எனக்கு என்ன வரணும், Y வந்துட்டு 0.6666 வரணும். 0.6666 வரணும். ஓகே, ஆனால் எனக்கு என்ன வருது, இதில் வந்து மாறி வருது. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி வந்து எனக்கு என்ன பண்ணுறேன், நான் எனக்கு இது கரெக்டாக வரலான்றதுனால அடுத்தது இது பண்ணுறேன். ஓகே, ஸோ 1 minute, sorry, not 0.66, 0.333. ஓகே, 0.333 1/3. ஸோ 0.3333 வரணும். ஓகே, எனக்கு அது வரல. ஸோ இப்போ என்ன இருக்குதுன்னா T0 வந்து நான் எடுத்திருக்கேன். T0 வந்து -1/6, T1 வந்துட்டு -1/8. ஓகே, ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நான் வந்து இது வந்துட்டு 0.4033, இது வந்து 0.3333 வந்துருக்கு. சாரி, 0.4412 வந்துருக்கு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், T2 கண்டுபிடிக்கணும். அப்போ T2ன்றது என்ன வருதுன்னா T2 = T1 minus T2 minus T1 divided by Y of B, T2 minus Y of B, T1 into இங்கே வந்துட்டு Y of B, T1 minus பீட்டா வந்துட்டு 1/3. ஓகே, ஸோ எனக்கு ஆன்சர் எல்லாமே தெரியும். ஸோ இது வந்து T1 எனக்கு தெரியும். T1 வந்துட்டு -1/8. ஓகே, மைனஸ் T2 வந்துட்டு சாரி சாரி 1 minute, T1 T0 இங்கே T1. ஓகே, ஸோ சின்ன மிஸ்டேக். ஸோ இது T1 T0. ஸோ T1 வந்து எனக்கு தெரியும். T1 வந்துட்டு -1/8, T0 வந்துட்டு -1/6 டிவைடட் பை Y of B, T1 தெரியும். அது வந்துட்டு எனது 0.333 சாரி 0.4412. ஓகே, இது வந்துட்டு -0.4043. இது வந்துட்டு Y of B, T1 எனக்கு தெரியும் ஆல்ரெடி 0.4412 -1/3. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் எனக்கு வந்து T2 கிடச்சிடும். ஓகே, ஸோ இதை சிம்பிளை பண்ணால் T2 கிடைக்குது. T2 வந்துட்டு -0.2051 -0.2051 கிடைக்குது. ஓகே, ஸோ இதை திருப்பி வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த T2 கிடச்சிச்சுன்னா திருப்ப இதே ப்ராப்ளத்தில் T2 வந்துட்டு இந்த இடத்துல -1/6 இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம், 0.2051 போட்டு திருப்ப சால்வ் பண்ணிங்கன்னா அடுத்த இட்ரேஷன் வருது. ஸோ இப்படியே சால்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது, ஸோ இதை திருப்ப ஏற்கனவே சால்வ் பண்ண மாதிரி திருப்பி சால்வ் பண்ணிங்கன்னா அடுத்து அதுக்குரிய ஆன்சர் இருப்பது. ஸோ இதில் சால்வ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் பாருங்கள் 0.3703 வந்துருக்கு. அவங்க 0.33 வரணும். ஸோ அடுத்ததில் 0.3703 வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி எடுத்து என்ன பண்ணணும், ஸோ இப்போ எனக்கு T2 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து 0.3703 வந்து இதுக்குரிய ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து T3 கண்டுபிடிக்கணும். ஸோ T3 வந்து இதே மாதிரி T2 மைனஸ் அது போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது வரும். ஸோ இப்படி ட்ரேட் பண்ணிட்டே போகும்போது என்ன ஆகுனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன இருப்பது, எனக்குரிய ஆன்சர் வந்துட்டு 0.33333 வந்து நிற்க போகுது. ஸோ இப்போ என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த நியூமெரிக்கல் டிஃப்ரென்ஷியேஷனாக என்னென்னு பார்த்துட்டோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ரெண்டு இது ஒன்று என்னன்றதை சம்மரைஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு நான்லீனியர் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, y = f of x, y டாஷ்னு ஒரு நான்லீனியர் ப்ராப்ளம் இருக்குது. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து பிவிபி, ஓகே, நான்லீனியர் பிவிபி. ஓகே, இது வந்து நான்லீனியர் பிவிபியாக இருக்குது. இது வந்து 2 IVPஸாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, 2 IVPஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு சிம்பிளாக எக்ஸ்பிளிசிட் ஆய்லர் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்பிளிசிட் ஆய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதை வந்து சால்வ் பண்ணி அதில் வந்து Z1 Z2 கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், எனக்கு என்னோட T1 வந்துட்டு T0 வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் சிம்பிளி இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் டிவைட் பை இதோட ரேஷியோ எடுக்கிறேன். இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் அப்புறம் அந்த எண்ட் பாயிண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ். ஸோ 1/3 - 1/2 டிவைட் பை 2 - 1. ஸோ அந்த இதை எடுத்து அதை என்னென்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். இன்னொன்று வந்து ரேண்டமாக நான் வந்து அது பக்கத்தில் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணுறேன். அது வந்துட்டு என்ன பண்ணுது, நமக்கு வந்து T1 என்னென்னு கிடைக்குது. ஸோ T1 கிடச்சோடனே T2 வந்துட்டு அடுத்து அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை 2 தடவை சால்வ் பண்ணிட்டேன்னா அதுக்கடுத்து 3வது ப்ராப்ளம் வந்து T2 கண்டுபிடிச்சி இது பண்ணுறேன். அப்புறம் T3 T4 T5 T6 அந்த மாதிரி கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்படி சால்வ் பண்ணால் எனக்கு வந்து இதோட இந்த டீக்கை வந்துட்டு அந்த என்னோட பீட்டா வரைக்கும்
கரெக்டாக வர்ற வரைக்கும் என்ன பண்ணுறேன், நான் வந்து கண்டுபிடிச்சிட்டே போகிறேன். அப்படி கண்டுபிடிச்சினா என்னோட ஷூட்டிங் மெத்தட் மூலமாக ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிது. ஸோ ஷூட்டிங் மெத்தடில் என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை ஃபயர் பண்ணுறோம். அது ஃபயர் பண்ணுறது எங்கே போய் முடியணும்னா ஒய் ஆஃப் பி கமா டி நாட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் பால் இருக்குது, அந்த கிரிக்கெட் பால் வந்து பவுலர் வந்து போடுறாரு. அது வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஃபயர் பண்ணுற பால் வந்து எங்கே போகணும், பேட்டில் வந்து பண்ணணுன்றது ஆசைப்படுறாரு. ஆனால் பேட்டில் வராமல் அது வேறு இடத்துக்கு வந்து போகிறது சான்ஸ் இருக்குது இந்த கண்டிஷன்ஸ்னால. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பேட்டில் வர்ற மாதிரி இருக்கிறதுக்கு கரெக்ஷன்ஸ் பண்ணுறோம். அந்த கரெக்ஷன்ஸ் தான் இந்த வேல்யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் வந்து ஷூட்டிங் மெத்தட் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஷூட்டிங் மெத்தட். இத்துடன் நியூமெரிக்கல் டிஃபரன்ஷியேஷன் ஷூட்டிங் மெத்தட் நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியில் இதை எப்படி ப்ரோக்ராம் எழுதி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு அடுத்த பகுதியில் வந்து ஃபைனைட் டிஃபரன்ஸ் மெத்தட். ஓகே, இதை எப்படி ஃபைனைட் டிஃபரன்ஸ் மெத்தட் அப்படின்ற மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.